பேரானாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கே இந்த கேஸை ஹேண்டில் பண்ணும்போது பயங்கர குழப்பம். உண்மையிலேயே இந்த வீட்டில் பேய் இருக்கா, இல்லை அங்கே நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹலுசினேஷன்ஸா? அவங்க ஃபேமிலியில் இருக்க ஒரு பொண்ணை நிஜமாவே ஈவில் ஸ்பிரிட்ஸ் வந்து பொசஸ் பண்ணியிருக்கா, இல்லை அது அந்த பொண்ணோட மென்டல் இல்னஸா? 2018 சர்பஜித்தும் அவங்க க்ரூ மெம்பர்ஸும் ஹேண்டில் பண்ண கேஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கதையாக கேட்க போகிறோம். ஒரு காலத்தில் பரோடா அப்படின்னு சொல்லப்பட்ட சிட்டி தான் வடோடாரா. குஜராத்தில் இருக்கிற அந்த வடோடாரா சிட்டியோடைய அவுட்ஸ்கர்ட்டில் ஒரு குட்டி கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு விவசாயி பிரஜாபதி, அவர் தான் பேரானாமல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீமை காண்டாக்ட் பண்ணுறாரு. அவர் காண்டாக்ட் பண்ணி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்களோட ஃபேமிலிலையும் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்க வீட்லேயும் நிறைய மிஸ்டீரியஸான அன்எக்ஸ்பிளைனபிள் ஹேப்பனிங்ஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு. குறிப்பாக பிரஜாபதியோடைய 10 வயசு பொண்ணை சில ஈவில் ஸ்பிரிட்ஸ் பொசஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் குடும்பத்தில் நடக்கிற இந்த பிரச்சனைகளையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்டு தான் பேரானாமல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீமுக்கு கால் பண்ணியிருந்திருக்காரு பிரஜாபதி. யூஸ்வலாகவே சர்பியும் அவங்க டீம் மெம்பர்ஸும் ஆன்மாக்கள்னால பாதிக்கப்பட்டது வயசானவங்களாக இருந்தாலும் இல்லை சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் அந்த மாதிரியான கேஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அதனால் இந்த கேஸை நம்ம உடனே போய் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்பியும் அவங்க க்ரூ மெம்பர்ஸும் பிரஜாபதியுடைய கிராமத்துக்கு கிளம்பி போகிறாங்க. ஒரு நாள் ஈவினிங் ஒரு 4 மணி போல் பிரஜாபதி வாழ்கிற அந்த கிராமத்தை சர்பியன் க்ரூ ரீச் பண்ணிடுறாங்க. அந்த கிராமத்துக்கு போய் பார்த்தா பிரஜாபதியோட வீடு கிராமத்து ஊருக்குள்ளார இல்லாமல் ஊரை விட்டு தாண்டி ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு பெரிய விவசாய நிலம். அந்த விவசாய நிலத்துக்கு நடுவில் இருக்குது ஒரு ஐசோலேட்டட் ஹவுஸாக இருக்குது. பிரஜாபதியோடைய வீட்டில் போய் நின்று சுற்றி பார்த்தோன்னா கண்ணு கெட்டுற தூரம் வரை வேறு எந்த வீடுகளுமே இல்லை. அந்த அளவுக்கு தன்னந்தனியாக அந்த விவசாய நிலத்தில் இருக்கிற ஒரே ஒரு பண்ணை வீடு தான் பிரஜாபதியோட வீடு. அந்த வீட்டுக்கு போகிற ரோடு கூட ஒரு ப்ராப்பரான ரோடு, ஒரு மண் ரோடு கூட இல்லை, ஒத்தையடி பாதை தான் நடந்து போகுது. அதனால் சர்பியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் காரில் கொஞ்சம் தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம், இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த ஒத்தையடி பாதையில் அப்படியே நடந்து வராங்க. வெயில்னால் அப்படி ஒரு வெயில். சாயங்காலம் 4 மணி ஆகுது, சன்செட்டு இன்னும் ஆகலை. ஆனால் கூட இறங்கு வெயிலாக இருந்தால் கூட ரொம்ப அவங்களுக்கு அனல் தாங்கவே முடியல, அப்படி ஒரு வெயில் அடிக்குது. எல்லாருக்கும் வேர்த்து கொட்டுது. அப்படியே அந்த ஒத்தையடி பாதையில் நடந்து ரொம்ப தூரம் வந்து பிரஜாபதியோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று பார்க்குறாங்க. அந்த வீடு ரொம்ப பெரிய வீடாக இருக்குது. பெரிய வீடு, காம்பவுண்ட் சுவர் போட்டிருக்கு, கேட்டெல்லாம் போட்டிருக்கு, பார்க்குறதுக்கே நல்ல ஒரு பண்ணை வீடு மாதிரி இருக்குது. ஆனால் அந்த வீட்டில் வந்து டோரெல்லாம் சாத்தியிருக்கு, வெளியிலையும் யாருமே இல்லை. என்னடா பிரஜாபதி நம்மளை வர சொன்னார், ஆனால் இங்கே யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா தான் தெரியுது வீடு வந்து லாக்கில் இல்லை, வீடு வந்து சாத்தி தான் இருக்குது. உள்ளார தான் எல்லோரும் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இவங்க மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு உள்ளார போகிறாங்க. வீட்டுக்கு உள்ளார போகும்போது ஒரு டிப்பிக்கல் பண்ணை வீடு எப்படி இருக்குமோ அப்படி தான் அந்த வீடு இருக்குது. ஒரு சைடு வந்து மாட்டு கொட்டகை இருக்குது, அங்கே மாடெல்லாம் படுத்துட்டு உட்காந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு டிராக்டர் வண்டி நிற்கிது, வைக்கலெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க, கோழி குஞ்சு அந்த கூடையெல்லாம் கிடக்கு, கிணத்தடி இருக்குது. பார்க்கவே டிப்பிக்கல் பண்ணை வீடு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. இவங்க கேட்டை திறந்து உள்ளே வந்த சத்தத்தை கேட்டுட்டு பிரஜாபதியும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் கதவை திறந்துக்கிட்டு வெளியே வராங்க. பிரஜாபதி வாழ்கிற வீடு ரொம்ப பெரிய வீடு. அவங்க எல்லாம் கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. தாத்தா பாட்டி, பிரஜாபதிக்கு நிறைய பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி ஃபேமிலியெலாம் தனித்தனியாக இருக்குது. பட் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரே குடும்பமாக அந்த ஒரு வீட்டில் பெரிய வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. சர்பியும் அவங்க குருவியை இன்வைட் பண்ணி அவங்க வீட்டுக்குள்ளேருந்து 2 கயிறுனால பின்னல கட்டில், கைத்து கட்டில் எடுத்துகிட்டு வந்து வெளியில் போட்டு அதில் தான் உட்கார வைக்கிறாங்க. ஃபார்மலான ஒரு டாக்குக்கு அப்புறம் சர்பஜித் பிரஜாபதி கிட்ட கேட்குறாரு, நீங்கள் ஃபோனில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க, ஆனால் இப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் என்ன நடந்துட்டுருக்கு, என்ன மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் நீங்கள் கடந்து வந்தீங்க அப்படிங்கிறத எலாபரேட்டாக எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிரஜாபதி என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு 10 வயசில் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு பேர் அன்கிதா. கடந்த சில மாதமாக அன்கிதா ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அன்கிதாவோட பிஹேவியரில் ஸ்லைட்டாக சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்குது.
இனிஷியலாக இந்த பிஹேவியரல் சேஞ்சை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இக்னோர் பண்ணிட்டாங்க. ஏன்னா சின்ன குழந்த, அங்கிதா என்ன சின்ன குழந்த, அவள் ஏதாவது இமேஜினரி கேரக்டர்ஸ்லாம் அவளே உருவாக்கி அதுங்க கூட பேசி இப்படி சிரித்து விளையாண்டுட்டு இருக்கிறா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் அதை விட்டுட்டாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் ராத்திரி என்ன ஆகுது, எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ பேசுகிற சத்தம் கேட்குது. அன்கிதாவோட அம்மா கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா அன்கிதா தான் கட்டில் மேலே உட்காந்துக்கிட்டு எதிரில் யாரோ இருக்கிற மாதிரியே அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அன்கிதா. அந்த பாப்பா என்ன பேசுதுன்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்ப கூர்ந்து கேட்குறாங்க. அந்த பாப்பா என்ன பேசுதுன்னா, என்னை விட்டுட்டு போயிருங்க, எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது, என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, அடிக்கடி என்கிட்ட வந்து என்னை இம்சை பண்ணாதீங்க, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடுங்கன்னு சொல்லி அந்த பாப்பா கெஞ்சி அழுகுது, ரொம்ப பயத்தோடு பேசுது. இதை தான் அவங்க அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க அப்பாவை எழுப்ப போகுது. இவங்க அம்மா அப்பாவும் ஓடி வந்து அன்கிதாட்ட கேட்குறாங்க, நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, கனவு எதுவும் கண்டியா, நீ வா எங்கள் கூட படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நேற்று அந்த பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு தான் கூட படுக்க வச்சு தூங்க வச்சிடுறாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறத்துலேருந்து அடிக்கடி அன்கிதா நைட்டு எந்திரிச்சு இதே மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க அம்மா அப்பா என்ன நினச்சாங்கன்னா, இந்த பாப்பா ஏதோ கனவு கண்டுட்டு இருக்கா போல இருக்கு, அந்த கனவுல பயந்து போய் அவள் எந்திரிச்சு பேசுகிறா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் கூட அவங்க சும்மா விட்டுட்டாங்க. இந்த ஃபேமிலிக்கே ஒரு பழக்கம் இருக்கா என்னென்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஹனுமன் கோயிலுக்கு போவாங்களாம். ஃபுல் ஃபேமிலியும் சேர்ந்து ஹனுமன் கோயிலுக்கு போவாங்களாம். அந்த மாதிரி ஒரு சனிக்கிழமை கோயிலுக்கு போகலான்னு சொல்லி எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கும்போது அன்கிதாவையும் கூப்பிட்ருக்காங்க. நீயும் வாமா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, நான் கோயிலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதம், சின்ன பிள்ளைங்க பிடிவாதம் பிடிக்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அன்கிதா என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப வித்தியாசமான சத்தங்களை எல்லாம் எழுப்புறாங்க. நாய் மாதிரி நரி மாதிரியெல்லாம் ஊழ விட்டுக்கிட்டு அவங்க வித்தியாசமாக அழுதுகிட்டு, நான் கோயிலுக்கு வரவே மாட்டேன், என்னை ஏன் கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்க ஒரு ரூம்குள்ளார போயிட்டு கதவை சாத்துனவங்க தான். கடைசி வரைக்கும் அன்கிதா வந்து ரூமை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வரவே முடியல. அன்னைக்கு அன்கிதா கோயிலுக்கும் போகலை. இந்த இன்சிடெண்ட் இருந்து கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஃபேமிலியில் இருக்க ஒரு குழந்தைக்கு மொட்டை போடுற ஃபங்க்ஷன் நடத்தியிருந்திருக்காங்க. அதுக்கு வந்து நிறைய பூஜாரியெல்லாம் கூப்பிட்டு அவங்க வீட்டில் ஹோமம்லாம் வளர்த்து சடங்கெல்லாம் செஞ்சுருந்துருக்காங்க. அந்த பூஜாரியெல்லாம் உட்காந்து நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லி தான் இந்த செரிமனி வந்து நடத்தியிருந்திருக்காங்க. என்டையர் ஃபங்க்ஷனுமே முடிஞ்சு அந்த பூஜாரியெல்லாம் கிளம்பி போகிற வரைக்கும் அன்கிதா அந்த ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. அப்போவும் நான் வெளியே வரவே மாட்டேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு தூக்கம் வருதுன்னு ஏதேதோ காரணத்தை சொல்லிவிட்டு ஒரு ரூம்குள்ளே போய் லாக் பண்ணவங்க தான். அதுக்கப்புறம் தொடர்ந்துமே அன்கிதா அந்த ரூம்குள்ளேயே தான் இருக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அன்கிதாவுடைய சாப்பாடு இன்டேக்கும் குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே வந்திருக்கு. இவ்வளோ விஷயங்களை அவங்க அப்பா சொல்லிவிட்டு அவங்க அன்கிதாவோட அம்மாவை திரும்பி பார்க்குறாரு. இந்த விஷயத்த நான் சொல்லட்டுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறாரு. அப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, சொல்லிடுங்க, நீங்கள் என்ன நடக்குதோ அதெல்லாம் சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சைகை காட்டினோடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அன்கிதா வந்து ரூமை விட்டு வெளியே வரதே இல்லை, எதுக்குமே அவள் வெளியே வரமாட்டா, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடவான இன்ட்ராக்ஷன்ஸை அவள் ஸ்டாப் பண்ணிட்டா, அவள் சாப்பிட்றதையும் குறைச்சிட்டா, ஏதோ ஒரு 2-3 நாளுக்கு ஒரு தடவை தான் அவள் சாப்பிடுவா, தண்ணி குடிக்கிறதையும் அவள் குறைச்சிட்டா, இப்படியே போகிறத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் பொண்ணை பார்த்து, இவள் இதை மட்டும் பண்ணலை, அந்த ரூமை விட்டு அவள் எதுக்காகவே வெளியே வர மாட்டேங்கிறா, ஈவன் பாத்ரூம் டாய்லெட்டு கூட அந்த ரூம்லேயே தான் போயிடுறா அப்படின்னு அங்கிதாவோட அப்பா சொல்லும்போது, கூட்டத்தில் நிற்கிற அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து ஒரு குட்டி பையன் என்ன சொல்லி கத்துறான் அப்படின்னா, ஒருவேளை அது அன்கிதா ரூமில் இருக்க அந்த ஸ்ட்ரே அனிமல்ஸ் கூட பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி யூரின் போகிறது மோஷன் போகிறது கூட, அதையே நீங்கள் அன்கிதான்னு சொல்கிறீங்க அப்படின்னவும் சர்பிக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்குது. அப்படின்னா வீட்டுக்குள்ளே எதுக்கு நீங்கள் தெருவில் போகிற அனிமல்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுறீங்க, அதுவும் அன்கிதாவோட ரூம்குள்ளே எப்படி அந்த அனிமல்ஸ் எல்லாம் போச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த குட்டி பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அன்கிதா வந்து நார்மலாக இருந்தபோது அவளுக்கு குட்டி பூனைனா கூட பயம், பூனைக்குட்டியை பார்த்து கூட அவள் பயப்படுவா, ஆனால் இப்போல்லாம் அவளோட ரூம்குள்ளார நாய் இருக்குது, ஆடு இருக்குது, பூனை இருக்குது, இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னே தெரியல, எங்கள் வீட்டில் அதெல்லாம் நாங்கள் வளர்க்கலை, அதெல்லாம் தெருவில் தான் சுற்றிட்டு இருக்கோம், அன்கிதாவோட ரூம்குள்ளே அதுங்கெல்லாம் எப்படி போச்சுன்னு தெரியல, நாங்கள் வந்து டெய்லி காலையில் அன்கிதாவோட ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவள் ரூம் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் நாய், பூனை, ஆடு இதெல்லாம் படுத்து கிடக்கும், சில சமயம் அன்கிதாவோட கட்டில் மேலேயே அதெல்லாம் படுத்துருக்கும், எங்களுக்கு பார்க்குறதுக்கு இது எப்போ வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது, ஒருவேளை அன்கிதா வந்து நைட்டு நேரத்தில் அவளோட டோரை வந்து அன்லாக் பண்ணி மெயின் டோரையும் அன்லாக் பண்ணி இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் உள்ளே கூட்டி அவள் ரூம்குள்ளே வச்சுக்கிறா போல இருக்குது, எங்களுக்கு அது தெரியல, எப்படி அது ரூம்குள்ளே வந்துச்சுன்னு தெரியல, ஆனால் இதுங்களாம் அந்த ரூம்குள்ளே இருக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த குட்டி பையன் சொல்கிறான்.
இப்படி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போதே அந்த ஃபேமிலியில இருக்க ஒரு லேடி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "அண்ணா நான் ஒரு விஷயத்த பார்த்தேன்ல, அந்த விஷயத்த நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அதையும் சொல்லுங்க இவங்ககிட்ட" அப்படின்னு சொல்லி எடுத்து குடுக்குறாங்க. ஆனா அதுக்கு பிரஜாபதி என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, "அம்மா இதுவரைக்கும் நான் சொன்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஐ விட்னஸ் இருக்கு. நம்ம எல்லாருமே நெறைய பேர் இத பார்த்துருக்கோம். அதுவும் நம்புற மாதிரியும் இருக்கு சொன்னா. ஆனா நீ பார்த்த விஷயம், நீ பார்த்ததா சொல்ற விஷயத்த வந்து எங்களாலயும் நம்ப முடியல. அதுக்கு உன்ன தவிர வேற யாரும் சாட்சியும் கிடையாது. அதனால எப்படிம்மா அதையாம்மா சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லி பிரஜாபதி சொல்றாரு. அதுக்கு அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, "அதெல்லாம் இல்ல. நான் என் கண்ணால பார்த்தேன். அப்ப அது பொய்யா? நான் சொல்றேன் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி முன்னாடி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, "ஒரு நாள் மத்தியானம் அன்கிதா அவ ரூம்ல தூங்கிட்டு இருந்தா. அவள தூக்கத்துலேருந்து எழுப்பி சாப்பாடு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுப்புறதுக்கு அவ ரூம்குள்ளார போனேன். போய் பார்த்தா, அவ அவ கட்டில்ல கை காலெல்லாம் அப்படியே விறைச்சு போயிட்டு கிடக்குறா, படுத்து கிடக்குறா. அவளுக்கு மூச்சு இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. ஐயோ! இப்படி இருக்காளேன்னு நான் நினச்சு கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது. அவ கட்டில்லேருந்து கொஞ்சம் உயரத்துல அப்படியே மிதந்துட்டு இருக்கா. அங்கிதாவோட பாடி வந்து ஏர்ல அப்படியே லெவிட்டேட் ஆனத நான் பார்த்தேன். அத பார்த்த உடனே நான் கதறி அடிச்சுக்கிட்டு அந்த ரூம விட்டு வெளியே வந்தது தான். இன்ன வரைக்கும் நான் அவ ரூமுக்கு போனதே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்றாங்க. இவ்ளோ வரைக்கும் பிரஜாபதி சொல்றத கேட்டுட்டு இருந்த சர்பிக்கு, சரி ஏதோ இந்த வீட்ட வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலான்ற அளவு ஒரு ஐடியால தான் இருந்தாரு. ஆனாலும் இப்ப இந்த லேடி வந்து சொல்ற விஷயத்த கேட்கும்போது, இவங்களால நம்பவே முடியல. அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒண்ணு இந்த ஃபேமிலில இருக்க எல்லாருமே ஹலுசினேட் பண்ணணும். இல்ல இந்த பாப்பாவுக்கு ஏதாவது மென்டல் இல்னஸ் இருக்கணும். இந்த பாப்பாவுக்கு நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள இந்த என்டையர் ஃபேமிலியுமே அப்படியே எக்ஸாஜுரேட் பண்ணி ஓவரா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்பி நினைச்சுக்கிட்டு பிரஜாபதி கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்க ஏன் ஒரு டாக்டரை பார்க்கக்கூடாது? நீங்க சொல்றதெல்லாம் வச்சு கேட்கும்போது அன்கிதாவுக்கு மென்டல் இல்னஸ் இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா எங்களுக்கு கால் பண்ணுங்க. நாங்க வந்து ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு சர்பி. சர்பி என்ன நினைச்சுக்கிறாரு அப்படின்னா, கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்க இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு நாலேட்ஜ் இருக்காது. இந்த குட்டி பாப்பாவுக்கு ஏதாவது மென்டல் இல்னஸ் இருக்கலாம், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கலாம். அத இவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியாம இவங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்களெல்லாம் எஜுகேட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை தான். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இவங்கள வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொல்லிருவோம். அப்புறமா நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் சர்பி இப்படி ஒண்ணு சொல்றாரு. அதுக்கு பிரஜாபதி தன் ஒய்ஃபை திரும்பி பார்த்து, "நீ போய் உள்ள இருந்து அதை எடுத்துட்டு வாமா" அப்படின்னு சொல்றாரு. அவங்க அவங்க அம்மாவும் அன்கிதாவோட அம்மாவும் உள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு பெரிய பேக் ஒன்று எடுத்துட்டு வராங்க. அந்த பேக் வந்து ரொம்ப பெரிய பேக்கா இருக்கு. லெட்டர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி ஏதோ சாமி படமெல்லாம் போட்டிருக்கு. அது ஏதோ கடையில கொடுக்குற பேக். அந்த பேகுக்குள்ளார இருந்து நிறைய ஃபைல் மாதிரி வெளியே எடுக்கிறாங்க. எடுத்து அதை சர்பஜித் கிட்ட கொடுக்கும்போது அதை அவர் வாங்கி பார்க்குறாரு. பார்த்தா எல்லாமே மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். இப்போ பிரஜாபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு வந்து ஆன்மாக்கள் மேலே நம்பிக்கையே கிடையாது. பிளாக் மேஜிக்கு, மந்திர தந்திரம் இது மேலெல்லாம் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. அதனால தான் என்னோட பொண்ணு வந்து இந்த மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட தான் அவளை கூட்டிகிட்டு போனேன். நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டோம். சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டேன். ஈவன் குஜராத்தில் மட்டும் இல்லை, நான் மும்பை வரைக்கும் போய் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் இவளோட எல்லா ரிப்போர்ட்டுமே நார்மல் அப்படின்னு தான் வந்திருக்கு. நீங்களே செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எத்தனை விதமான டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கோம், நாங்கள் எத்தனை டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் தான் இதெல்லாம் சொல்லிட்டு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறாரு. இதெல்லாம் சர்பிகிட்ட கொடுத்துட்டு பிரஜாபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களோட கிராமத்துல என் பொண்ணுக்கு டெஸ்ட் எல்லாம் நார்மல்னு வந்ததுக்கப்புறம் வழக்கமாக எங்களோட கிராமத்தில் இருக்கிறவங்க மாதிரி ஒரு பூசாரி கிட்டேயோ மந்திரவாதி கிட்டேயோ பேயோட்டுறவங்க கிட்டேயோ கூட்டிகிட்டு போகிறதுக்கு என் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு வந்து மனசு கேட்கல. என் பொண்ணை அப்படி கஷ்டப்படுத்துறதுக்கு நான் விரும்பலை. அதனால தான் நான் உங்களுக்கே காண்டாக்ட் பண்ணேன். உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ப்ராப்பராக டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான்ப்பா உங்களை காண்டாக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பிரஜாபதி சொல்லும்போது தான் சர்பிக்கு என்ன தோணுது, ஸோ இவங்க அப்பா பிரஜாபதி தம் பொண்ணுக்காக எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறாரு, கண்டிப்பாக இந்த ஃபேமிலிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த டீம் மெம்பர்ஸ் ஒத்துக்கிறாங்க. இப்போ சர்பி பிரஜாபதி கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, நாங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பிரஜாபதி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தாராளமாக பேசிக்கோங்க, என்ன கேள்வி வேணாலும் கூட கேட்டுக்கோங்க. ஆனால் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா,
என் பொண்ணுக்கிட்ட பேசுகிறத நீங்கள் ஷூட் பண்ணிக்க கூடாது. இந்த வீட்டையோ இல்லை மாடி தோட்டம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். ஆனால் என் பொண்ணு பேசுகிறத நீங்கள் வீடியோவை ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரஜாபதி சொல்கிறாரு. அதுக்கு சர்பி என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி பேரானாமல் இன்வெஸ்டிகேஷனில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா எந்த குழந்தைங்களையும் நாங்கள் வீடியோ எடுக்க மாட்டோம், அதனால் நீங்கள் எங்களை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லி பிரஜாபதியும் அவங்க பொண்ணை கூப்பிட்றாரு. அங்கிதா இங்கே வாமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூப்பிட்றாரு. இப்போ வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்த அன்கிதா இவங்க உட்காந்துருக்க அந்த கட்டிலோட ஓரமாக வந்து உட்காந்துக்கிறாங்க. அன்கிதாவை பார்க்குறதுக்கு அவங்க வயசுக்கு அன்கிதா ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காங்க. அழகாக எண்ணெயெல்லாம் வச்சு தலையெல்லாம் சீவி ஃப்ராக் போட்டு நீட்டாக இருக்காங்க. ஆனால் கூட அன்கிதாவை பார்க்குறதுக்கு இந்த பாப்பா ஏதோ பயந்த மாதிரி இருக்குது. அந்த முகத்துலேயே அந்த பயம் தெரியுது. அதுவும் இல்லாமல் அந்த பாப்பா 10 வயசுக்கு ரொம்ப சின்னோண்டாக இருக்குது, குட்டியாக இருக்குது. ஒருவேளை இந்த பாப்பா இப்போல்லாம் சரியாக சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொன்னாங்க, அதனால் அந்த பாப்பா சின்னோண்டாக இருக்கா, இல்லை உண்மையிலே இந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ் பொசஸ் பண்ணதுனால அந்த பாப்பா அப்படி இருக்கான்னு தெரியல. அந்த பாப்பா ரொம்ப குட்டியோண்டாக இருக்குது. அப்படியே பயந்துக்கிட்டு கட்டிலுக்கு ஓரமாக வந்து உட்காந்துக்கிட்டு, இந்த பாப்பா வந்து உட்காந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாவும் வந்து அவங்க பாப்பாவை கட்டி பிடிச்சி அணைச்ச மாதிரி வந்து பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாங்க. இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் டீமில் 4 பேர் போயிருந்திருக்காங்க. சர்பஜித், சாவியோ, சிவா, பூஜா. பூஜா அப்படிங்கிறவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ தட் அவங்களுக்கு குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அவங்கக்கிட்ட பேசணும், குழந்தைங்களை எப்படி பேச வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால பூஜா வந்து அந்த பாப்பா கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. பாப்பா, உனக்கு என்னம்மா நடந்துச்சு, இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னு அப்படி சொல்கிறாங்கல்ல, நீ உனக்கு என்ன நடந்துச்சுன்றது எங்ககிட்ட ஷேர் பண்ணு, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம அதை சால்வ் பண்ணிடலாம், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லி அந்த பாப்பாவோட கையை பிடிச்சி பூஜா பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பாப்பா வந்து அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. அப்படியே சும்மா பூஜாவை அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்குது. பார்த்துட்டு சுற்றி இருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் பார்க்குது அந்த பாப்பா. அவங்களையும் பார்த்துட்டு இப்போ புதுசாக வந்த அந்த 4 பேரையும் பார்க்குது. இந்த பாப்பாவை பார்க்குறதுக்கு இந்த குட்டி பொண்ணை எதையோ பார்த்து பயப்படுது அப்படிங்கிறது அங்கே இருக்க எல்லாருக்குமே அப்படியே எக்ஸ்பிளிசிட்டாக தெரியுது. அப்போ பூஜா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ பயப்படாத பாப்பா, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நாங்கள்லாம் கூட உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், உன்கிட்ட பேசுகிறதுக்கு தான் வந்திருக்கோம், உன் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண வந்திருக்கோம், நீ பயப்படாமல் எங்ககிட்ட பேசு, நீ பயப்படாமல் ஆன்ட்டிக்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி பூஜா சொல்லும்போது இந்த பாப்பா வந்து சரி அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற அந்த மாட்டு கொட்டகை கிட்ட கையை பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த பாப்பா என்ன கேட்குதுன்னா, அங்கே நிற்கிற லேடிஸ் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குது. எல்லாருமே திருப்பி அந்த மாட்டு கொட்டகையை பார்க்குறாங்க. அங்கே மாடு தான் நின்றுட்டுருக்கு. அங்கே ஒரு சில மாடு நிற்கிது, உட்காந்துருக்கு, சாப்பிட்டுட்ருக்கு, இதெல்லாம் தான் இருக்கே தவிர அங்கே வேற ஒரு அனிமல் கூட இல்லை, நாய் பூனை அந்த மாதிரி கூட எதுவுமே இல்லை. அங்கே மாடு மட்டும்தான் இருக்குது. இவங்க கண்ணுக்கு ஹியூமன்னா ஒருத்தவங்களுமே தெரியல. அப்போ அவங்க பாப்பா கிட்ட கேட்குறாங்க, அந்த பாப்பா கிட்ட, எங்களுக்கு யாரையும் தெரியலையேம்மா, நீ யாரை நீ சொல்கிற, எங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பாப்பா திருப்பியும் அந்த மாட்டு கொட்டகையை தான் கையை காட்டி சொல்லுது, அங்கே நின்றுட்டு இருக்காங்களே அவங்க யாரு அப்படின்னு சொல்லி இந்த குட்டி பாப்பா கேட்குது. அப்போ பூஜா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு எதுவும் தெரியல பாப்பா, அங்கே யார் நிற்கிறா, எத்தனை பேர் நிற்கிறா அப்படின்னும் போது அந்த பாப்பா 2 பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, யார் அவங்க அப்படின்னு கேட்டால் அந்த பாப்பா என்ன சொல்லுதுன்னா, அங்கே நின்றுட்டுருக்க 2 லேடிஸும் அடிக்கடி என்கிட்ட வராங்க, என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, எனக்கு அவங்கள பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு இந்த பாப்பா சொல்லுது. அதுக்கு பூஜா வந்து அவங்கள பார்க்குறதுக்கு எப்படிமா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அதில் வந்து ஒருத்தவங்க ஒயிட் சாரீ கட்டிக்கிட்டு அப்படியே பிரைட்டாக இருக்காங்க, இன்னொருத்தவங்க பிளாக் சாரீ கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பிளாக் சாரீ கட்டினவங்க தான் என்னைய கஷ்டப்படுத்திகிட்டே இருக்காங்க, என்னைய ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க, என்னைய வந்து கொன்று அவங்க கூட கூட்டிகிட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க, அதை தடுக்கணும் அப்படின்னு தான் அந்த ஒயிட் சாரீ கட்டிகிட்டு இருக்கவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஒயிட் சாரீ கட்டியிருக்க அந்த ஆன்ட்டிக்கு எனர்ஜி வந்து போதுமானதாக இல்லை, அதனால் அந்த பிளாக் சாரீ கட்டியிருக்க ஆன்ட்டிக்கிட்ட இருந்து என்னைய காப்பாற்ற முடியாது அவங்களால, அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பார்க்குறாங்க, ஆனாலும் எப்போவுமே இந்த பிளாக் சாரீ கட்டியிருக்க ஆன்ட்டி தான் வின் ஆகுறாங்க, என்னை அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க, இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த பாப்பா வந்து அழுகலை, ஒரு எக்ஸ்ட்ரீம் பயத்தில் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த பாப்பா சொல்லுது. அது கூட இந்த பாப்பா என்ன சொல்லுதுன்னா, அந்த பிளாக் சாரீ கட்டியிருக்க ஆன்ட்டி ரொம்ப ஹைட்டாக இருக்கிறாங்க, அந்த மாட்டு கொட்டகை ஒரு 15 ஃபீட் ஹைட் இருக்கும், அவ்வளோ உயரத்துக்கு அந்த பிளாக் சாரீ கட்டின ஆன்ட்டி இருக்குது, அதுதான் என்னை வந்து இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த குட்டி பாப்பா சொல்லுது. அப்போ பூஜா கேட்குறாங்க, அந்த 2 பேரும் சிஸ்டர்ஸா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த பாப்பா என்ன சொல்லுதுன்னா, ஆமாம் அவங்க 2 பேருமே சிஸ்டர்ஸ் தான்,
அந்த ஒயிட் சாரி கட்டியிருக்கிற நல்ல ஆன்ட்டியும் கூட அவங்களோட சோலும் இந்த இடத்துலயே ஸ்டக் ஆயிடுச்சு. அவங்க 2 பேருமே இங்க தான் இருக்கிறாங்க. இந்த பிளாக் சாரி ஆன்ட்டி எப்பலாம் என்ன கஷ்டப்படுத்தணும்னு ட்ரை பண்றாங்களோ, அப்பலாம் அந்த ஒயிட் சாரி ஆன்ட்டி வந்து என்னைய பாதுகாக்கிறதுக்கும், என்ன புரொடெக்ட் பண்றதுக்கும் அவங்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாப்பா சொல்றா. இந்த பாப்பா பேசுனதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு, இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒரு மீட்டிங் மாரி போடுறாங்க. அந்த மீட்டிங்ல சர்பி என்ன சொல்றாரு அப்டின்னா, இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இந்த பாப்பாக்கு ஏதாவது மென்டல் இல்னஸ் இருக்கிற மாரி தான் நான் வந்து சஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா 2 இமேஜினரி கேரக்டர அந்த பாப்பாவே கிரியேட் பண்ணி, ஒரு சோல் வந்து அட்டாக் பண்ண வர மாதிரியும், இன்னொருத்தவங்க வந்து காப்பாத்த வர மாதிரியும் இந்த பாப்பாவா கற்பனையில 2 உருவத்த அது கிரியேட் பண்ணி வச்சிருச்சு. அத வச்சு இந்த பாப்பா அப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. பெட்டர் இந்த ஃபேமிலியை வந்து நம்ம எஜுகேட் பண்ணுவோம், வேறு நல்ல டாக்டரை யாராச்சும் நம்ம பார்க்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சர்பி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு பூஜா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பேய் இருக்கு இல்லை அப்படிங்கிறத நீ விட்டுடு. அந்த குட்டி பாப்பாவை பொறுத்த வரைக்கும் அவளை பேய் வந்து பொசஸ் பண்ண ட்ரை பண்ணது அவள் நம்புறா. அங்கே அவங்க வீட்டில் அவளை சுற்றி ஆன்மாக்கள் இருக்குது அப்படிங்கிறத அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறா. நம்ம டீமோட மோட்டோ என்ன, நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ இந்த பாப்பாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். பேய் இருக்கு இல்லை அப்படிங்கிறத நீ ஒதுக்கி வச்சுட்டு இந்த பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீ மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பூஜா கூப்பிடுறாங்க. பூஜா சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம் மெம்பர்ஸ் வந்து பிரஜாபதி கிட்ட பேசுகிறாங்க. உங்களோட வீட்டை வந்து நாங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரஜாபதியும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்து அந்த கட்டில் மேலே எல்லோரும் உட்காந்துக்கிறாங்க. இப்போ சர்பியும் அவங்க டீம் மெம்பர்ஸும் மட்டும் அவங்க வீட்டுக்குள்ளார போய் சுற்றி பார்க்குறாங்க. பிரஜாபதி அவங்களுக்கு வீட்டை சுற்றி காட்டிகிட்டு இருக்காரு. பிரஜாபதியோடைய வீடு ரொம்ப பெரிய வீடாக இருக்குது. அந்த வீட்டில் 8 ரூம் இருக்குது. அது இல்லாமல் கிச்சன் எல்லாம் இருக்குது, டைனிங் ரூம் மாதிரி ரூம் எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லா ரூம்லேயும் ஒரு விஷயத்தை இவங்க நோட் பண்ணுறாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அந்த விஷயம். என்ன அப்படின்னா, எல்லா ரூமில் இருக்க விண்டோஸும் அந்த விண்டோவோட கதவுகளும் சாத்தி மட்டும் இல்லை, அதை வந்து சீல் பண்ணி அடைச்சி வச்சுருக்காங்க. அதை திறக்கவே முடியாதபடி சீல்டாக இருக்குது அந்த விண்டோஸ் எல்லாமே. இதை பார்த்துட்டு சர்பி கேட்குறாரு, ஏன் இந்த மாதிரி எல்லா விண்டோவையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ன போது அதுக்கு பிரஜாபதி வந்து, இங்கே மஸ்கிட்டோஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கொசு தொல்லை வந்து ராத்திரி மட்டும் இல்லை பகலில் கூட ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து விண்டோ எல்லாத்தையுமே சீல் பண்ணிட்டோம், அதை திறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா வித்தியாசமாக இருக்குது, அவர் பேசுகிறது ஒன்றும் நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுடுறாங்க. எல்லாருமே சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்து மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு பிரஜாபதி. கூட்டிகிட்டு போயிட்டு அவர் காட்டுறாரு, இங்கே பாருங்கள், இங்கே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எங்களோட நிலம்தான், இவ்வளோ பெரிய நிலத்துக்கு நடுவில் தான் நாங்கள் வீடு கட்டி வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பெருமையாக அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவங்க வீட்டு மாடியிலேருந்து பார்க்கும்போது அந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் ஏதோ நெருப்பு எரிய வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. பெரிய கட்டையெல்லாம் அடுக்கி அதில் நெருப்பு எரியுது. நிறைய விறகு கட்டை மாதிரி பக்கத்துலேயே அடுக்கியும் வச்சுருக்காங்க. ஒரு 3 பானை, பெருசாக 3 பானையை அப்சைட் டவுனாக கவுத்து போட்டு அவங்க வச்சுருந்துருக்காங்க. இதை பார்த்துட்டு சர்பி வந்து கேட்குறாரு பிரஜாபதி கிட்ட, அங்கே என்ன தூரத்தில் ஏதோ இருக்குது, அது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அது உங்கள் நிலம் தானே, அங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னும் போது பிரஜாபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அன்கிதாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து எங்கள் அம்மாவுக்கு, அதாவது அன்கிதாவோட பாட்டிக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. அதனால் அந்த பாட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு பூஜை பண்ணணும், நீ தாந்திரிக் பர்சனை வந்து கூட்டிகிட்டு வா, இது ஏதாவது ஈவில் ஸ்பிரிட்ஸோ இல்லை பிளாக் மேஜிக்கோட வேலையாக கூட இருக்கும், நீ கூட்டிகிட்டு வந்து கேளு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொன்னதுனால ஒரு மந்திரவாதியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த மந்திரவாதி உங்கள் வீட்டை வந்து சுற்றி பார்த்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களோட வீட்டில் ஈவில் ஸ்பிரிட்ஸ் இருக்குது, அது உங்களை யாரையுமே நிம்மதியாக வாழவே விடாது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 21 நாளைக்கு சாங்கிய மாதிரி பண்ணி படையெல்லாம் போட்டு சாப்பாடு வந்து அந்த ஸ்பிரிட்ஸுக்கு நீங்கள் படைச்சி வைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா 21 டேஸுக்கு அப்புறம் அந்த ஆன்மாக்கள் எல்லாம் உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதி சொன்னார் அப்படின்னு சொல்லி பிரஜாபதி சொல்கிறாரு. இதை கேட்கும்போது சர்பிக்கு என்ன தோணுதுன்னா, ஆரம்பத்தில் பிளாக் மேஜிக்கில் நம்பிக்கையே இல்லை, நான் அந்த ஆன்மாக்களையெல்லாம் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசினவரா அப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு மாரி பார்க்குறாரு. இவரோட பார்வைய புரிஞ்சுக்கிட்ட பிரஜாபதி என்ன சொல்றாருன்னா, "இதெல்லாம் எங்க அம்மாவுக்காக நான் பண்றேன். பாட்டி வயசானவங்க. அவங்க வார்த்தைக்கு வந்து மரியாதை குடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். நாங்க காசு மட்டும் தான் குடுத்துட்டோம். அங்க சமைக்கிறதெல்லாம் தாந்திரிக் பெர்சனே நைட்டு வந்து சமைச்சு வச்சு பேய்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுருவாரு. பெருசா கூட இல்ல. 3 டிஷ் தான். ஒரு சாப்பாடு, ஒரு தாலு, ஒரு வெஜிடபிள் இது மட்டும் தான் பண்ணி வைப்பாங்க. 3 பானையில செஞ்சு வச்சுருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு பிரஜாபதி சொல்றாரு. இப்ப சாபி என்ன கேட்கிறாருன்னா, ரொம்ப நக்கலா கேட்கிறாரு. "நீங்க நைட்டு வைக்கிற சாப்பாடெல்லாம் பேய் வந்து சாப்பிட்டுட்டு போயிருமா?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிரஜாபதி என்ன சொல்றாருன்னா, "நீங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க தம்பி. உண்மையிலேயே நாங்க படைக்கிற சாப்பாட அந்த ஆன்மாக்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் போகுது. உங்களுக்கு இதுல நம்பிக்கை இல்ல." அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. இவங்க எல்லாரும் மாடி விட்டு கீழ இறங்கி வராங்க. வந்ததுக்கப்புறம் இந்த என்டையர் ஃபேமிலியும் வீட்டுக்கு வெளியில கட்டில்ல உட்காந்துக்கிறாங்க. இன்வெஸ்டிகேட்டிவ் மெம்பர்ஸ் இந்த 4 பேர் மட்டும் இவங்க வீட்டுக்கு உள்ளார போயிட்டு, இன்வெஸ்டிகேஷன எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, சாவியோ வந்து சாபி கிட்ட கேட்குறாரு, "ஏம்பா இவங்க வந்து பேய்க்கு சாப்பாடு படைக்கிறேன்னு சொல்றாங்களே, உண்மையிலேயே அந்த பேய் வந்து நைட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிருதா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சாபி என்ன சொல்றாருன்னா, "அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இங்க நெறைய ஸ்ட்ரே அனிமல்ஸ் சுத்திட்டு இருக்குல்ல, அதுங்க தான் சாப்பிட்டுருக்குங்க. இவங்க பேய் சாப்பிட்டதா அவங்க நினைச்சுக்கிறாங்க. அப்படிதான்ப்பா இருக்கும். இவரு சொல்றதெல்லாம் கட்டுக்கதை." அப்படின்னு சொல்லிட்டு சாபி அத விட்டுர்றாரு. இன்வெஸ்டிகேஷன ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு, அந்த வீட்டுக்குள்ள போன இந்த 4 பேரால, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அனல தாங்கிக்கவே முடியல. ஈவினிங் வந்து 6 மணி கிட்ட இருக்கும். சன் கூட செட் ஆயிருச்சு. லைட்டான வெளிச்சம் மட்டும் தான் இருக்கு. ஆனாலும் கூட அனல் குறையவே இல்ல. இவங்களால அந்த வெப்பத்த வந்து தாங்கிக்கவே முடியல. ஃபேன் எல்லாம் ஓடுது. ஃபேன்ல இருந்து வர காத்து கூட சூடா இருக்கு. அப்ப இவங்க 4 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, "நம்மளால கொஞ்ச நேரம் கூட இந்த அனல தாங்க முடியலையே. இந்த என்டையர் ஃபேமிலியும் எப்படிதான் அந்த வீட்டுக்குள்ளார அதுவும் கதவு, ஜன்னல் எல்லாத்தையும் சாத்தி வச்சுக்கிட்டு எப்படி அவங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க தெரியலையே." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்ப பூஜா வந்து சாபி கிட்ட கேட்குறாங்க, "நீ இவ்ளோ நேரம் நம்ம அந்த குடும்பத்துக்கிட்ட பேசிட்டோம். வீட்ட கூட நம்ம சுத்தியெல்லாம் பார்த்துட்டோம். இன்னமும் நீ வந்து இந்த இடத்துல பேய் இருக்குன்னு நீ நம்புறியா? அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப சாபி என்ன சொல்றாரு அப்படின்னா, "கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஒரு கேஸ பத்தி படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த கேஸ்ல நடந்த விஷயங்கள் மாதிரியே தான் இந்த ஃபேமிலியில நடந்துட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கேஸை பத்தி எலாபரேட்டா சொல்றாரு. என்ன நடந்திருக்குன்னா, மெக்சிகோல ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலி ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை வந்து ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. போலீஸுக்கு பயந்தோ இல்லை லோக்கல் மாஃபியா குரூப் அவங்களுக்கு பயந்துக்கிட்டோ இந்த முழு குடும்பமுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கடையை வெளியில் வந்து பூட்டு போட்டுட்டு இவங்க எல்லாரும் பேக் டோர் வழியாக அந்த கடைக்கு உள்ளார போயிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. ஸோ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்க கடையை பூட்டிட்டு போயிட்டாங்க, வீட்லேயும் ஆள் இல்லை, இவங்க ஊரை விட்டே ஓடிட்டாங்க போல இருக்கு, இவங்க எங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இந்த குடும்பம் பல மாசமா அந்த கடைக்குள்ளேயே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி எல்லாமே அந்த கடைக்குள்ளேயே இருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க இந்த பிளானை வந்து ஏற்கனவே நல்லா பக்காவாக போட்டு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த கடையில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க. ரொம்ப மாசமாக அந்த கடைக்குள்ளேயே தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு நாள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதோ சம் பேட் ஸ்மெல் வரும்போது, என்னடா அந்த கடைக்குள்ளேருந்து தான் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. நாள் போக போக அந்த கடைக்குள்ளே தான் என்னமோ இருக்குது, அது என்ன இருக்குது அப்படின்னு தெரியல. அந்த கடையை உடைச்சு பார்க்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே செத்து போய் கிடக்குறாங்க. கழுத்து அறுபட்டு எல்லாருமே செத்துருக்காங்க. ஒரே ஒரு குட்டி பையன் மட்டும் ஒரு மூலையில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அந்த பாடியெல்லாம் டேக் ஓவர் பண்ணிட்டு போயிட்டு இந்த குட்டி பையனை மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பையனுக்கு கவுன்சிலிங்னா கொடுத்து டாக்டர்ஸ் கேட்கும்போது என்ன தெரிய வருதுன்னா, அந்த என்டையர் ஃபேமிலியும் மாசக்கணக்கில் அந்த கடைக்குள்ளேயே இருந்துட்டு இருந்திருக்காங்க. பகல் முழுக்க பயங்கரமான வெயில் அடிச்சு கடைக்குள்ள ஒரே அனலாக இருந்திருக்கு. ஆரம்பத்தில் நார்மலாக போயிட்டு இருந்த இவங்க எல்லாருடைய லைஃப்பும் மாசக்கணக்கில் அதுக்குள்ளரே அப்படியே அடைஞ்சு கைதி மாதிரி இருக்கும்போது அங்கே இருந்த அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஹலுசினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, பெரிய மான்ஸ்டர் மாதிரி ஒரு எலி வந்து அவங்களெல்லாம் கடிச்சு திங்க பார்க்குது, எங்களுக்கெல்லாம் பயமா இருக்குன்னு அந்த பெரியவங்க எல்லாருமே அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அந்த குட்டி பையன் என்ன சொல்கிறான்னா, "நான் ஒரு தடவை கூட அவங்க சொன்ன அந்த எலியெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. என் கண்ணுக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. ஆனால் என் ஃபேமிலியில் இருந்த அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாருமே அந்த பெரிய எலியை பார்த்து அது அவங்கள கடிக்க வருதுன்னு சொல்லி ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த பயத்திலேயே ஒருத்தவங்க கழுத்தை இன்னொருத்தவங்க அறுத்துக்கிட்டு அவங்க செத்து போயிட்டாங்க." அப்படின்னு சொல்லி இந்த குட்டி பையன் சொல்கிறான். இந்த குட்டி பையன் இன்னொரு விஷயத்த என்ன சொல்கிறான்னா, அவங்க கடையில் ஒரு குட்டி கேப்பு, அந்த கேப்பு வழியாக டெய்லி ராத்திரி இந்த சின்ன பையன் மட்டும் வெளியில் போயிட்டு வருவானாம், யாருக்கும் தெரியாமல்.
மாச கணக்குல அனல் அடிக்கிற ஒரு ரூம்குள்ளார கைதி மாதிரி அடைஞ்சே போயிருந்ததுனால, அந்த என்டையர் ஃபேமிலியுமே ஹலுசினேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, அந்த குட்டி பையன் மட்டும் நைட் அவன் வெளிய போயிட்டு வந்ததுனால, அவனால அந்த சிச்சுவேஷன பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியுது. சர்பி இந்த இன்சிடென்ட்ட தான் சொல்லி, ஒருவேள பிரஜாபதியோட வீட்ல இருக்கவங்க எல்லாருமே, அவங்க வீட்ல இருக்க ஜன்னலெல்லாம் கூட அடைச்சு சீல் பண்ணிட்டாங்க. கதவையும் மூடிக்கிட்டு அவங்க எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. அதனால என்டையர் ஃபேமிலியுமே ஹலுசினேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னு சொல்லி சர்பஜித் சொல்றாரு. இத கேட்ட பூஜா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஏதோ நான் ஒரு நெகட்டிவ் எனர்ஜிய இங்க ஃபீல் பண்ற மாரி இருக்கு. இங்க ஒரு நெகட்டிவ் வைப என்னால ஃபீல் பண்ண முடியுது சபி. ஏன் நீ இப்படி சொல்ற? அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே, சாவியாவும், சிவாவும் இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த வீட்ல செட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. சர்பி இந்த நேரத்துல வெளியில வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து இன்வெஸ்டிகேஷன இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சுருவோம். அதனால நீங்க அன்கிதாவ மட்டும் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருங்க. அன்கிதாவோட பிஹேவியர்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வீட்டுக்குள்ள போயிடுறாரு. இஎம்எஃப் பம்ப் அப்படிங்கிற ஒரு புது டிவைஸை இந்த கேஸில் அவங்க ஃபர்ஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த இஎம்எஃப் பம்பில் ஒரு மேக்னெட் இருக்குமா, காந்தம். அந்த காந்தம் ரொம்ப வேகமாக ஹை ஸ்பீடில் சுற்றும் போது அந்த டிவைஸை சுற்றி இருக்கிற இடத்துலலாம் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகுது. அந்த எனர்ஜியை பயன்படுத்திக்கிட்டு, ஒருவேளை அந்த இடத்துல ஸ்பிரிட்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த எனர்ஜியை அது பயன்படுத்திக்கிட்டு தன்னை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பிரிட்ஸுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த கேஸில் இவங்க இப்படி ஒரு டிவைஸை ஃபர்ஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பித்த ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அந்த வீட்டுக்குள்ளார வித்தியாசமாக எதுவுமே நடக்கலை. அந்த 4 பேரால் அந்த வீட்டோட அனலை தாங்கவே முடியல. பயங்கரமாக அனலாக இருக்குது. ஃபேன் ஓடினா கூட வேர்த்து கொட்டுது அந்த 4 பேருக்கும். என்விரான்மெண்ட்டில் இருக்கிற சவுண்ட் எல்லாமே இந்த மாடு கத்துறது, நாய் கத்துறது, பேர்ட்ஸ் எல்லாம் சாயங்கால நேரத்தில் கத்துறது, இந்த மாதிரியான சத்தங்கள் தான் கேட்குது. இவங்களுக்கே தோணுது, இந்த வீட்டில் பேய் இருக்கா இல்லையானே தெரிலையே, இந்த இடத்துல நம்மளால நிற்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஆனால் திடீர்னு அவங்க நின்றுட்டு இருந்த அந்த ரூமோட டெம்பரேச்சர் டக்குன்னு குறையுது. ரொம்ப சில்லுன்னு ஆயிடுது. ஈவன் ஒரு ஏசி போட்டால் கூட அவ்வளோ சீக்கிரத்தில் அவ்வளோ சில்லுன்னு ஆகவே முடியாது. அவ்வளோ சீக்கிரமாக அந்த ரூமோட டெம்பரேச்சர் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. இவங்க தெர்மாமீட்டரில் செக் பண்ணிகிட்டே பார்க்குறாங்க. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அந்த ரூமோட டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த சில்னஸ் எப்படி இருக்குன்னா, இவங்க போன் வரைக்கும் ஊடுருவி போகிற மாதிரி அந்த மாதிரி குளிரான குளிர் எடுக்குது அந்த ரூம்குள்ளே. இப்போ 4 பேருமே ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற இந்த டெம்பரேச்சர் ட்ராப் டவுனுக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்க முடியும்? எப்படி இவ்வளோ அனலாக தகிச்சுக்கிட்டு இருந்த இந்த ரூமு டக்குன்னு சில்லுன்னு ஆச்சு? இது புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க பார்க்கும்போது, அந்த வீட்டோட கிச்சன்லேருந்து பெருசாக ஒரு சத்தம் கேட்குது. ஏதோ பாத்திரம் ரேக்கே, ஒரு பாத்திரப்பெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த கூடை ஃபுல்லாக இருக்க பாத்திரத்தை கீழே போட்டு கவுத்தா எப்படி ஒரு சத்தம் கேட்குமோ, அந்த மாதிரி ஒரு பெரிய சத்தம் ஒன்று கேட்குது. எல்லாரும் பயந்தடிச்சிட்டு வேகமாக ஓடி போய் அந்த கிச்சனுக்கு போய் பார்த்தா, அங்கே ஒரே ஒரு பாத்திரம் கீழே அப்படியே கவிழ்ந்து விழுந்து அப்படியே ஆடிட்டு இருக்கு. இவங்களுக்கு புரியல, சத்தம் என்னமோ ரொம்ப பெரிய பாத்திரம் கூடயே விழுந்த மாதிரி இருக்கு, ஒரு ஷெல்ஃபே கவிழ்ந்து விழுந்த மாதிரி இருக்கு. ஆனால் வந்து பார்த்தா ஒரே ஒரு பாத்திரம் ஆடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கன்ஃபியூஸ்டாக இருக்கும்போது பூஜா சொல்கிறாங்க, நான் சொன்னேன்ல இந்த இடத்துல வந்து சம் பேட் வைப் இருக்குது, என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு, நீ நம்பு, இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குது அப்படின்னு பூஜா சொல்கிறாங்க. சர்பிக்கும் இப்போ தான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது இந்த டெம்பரேச்சர் ட்ராப் டவுன் ஆனதுனாலையோ இல்லை இந்த பாத்திரம் விழுந்ததுனாலையும் இல்லை, ஒரு பர்டிகுலர் டைமில் இருந்து அந்த வீடு ஃபுல்லாகவே நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறத அங்கே இருந்த 4 பேராலையுமே நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இஎம்எஃப் பம்பை சிவா அதை ஹேண்டில் பண்ணுறாரு. ஒரு டேபிள் மேலே அந்த இஎம்எஃப் பம்பை வச்சுட்டு அந்த டிவைஸை ஆன் பண்ணிவிட்டு அவர் பக்கத்திலே நின்றுட்டுருக்காரு. சாவியோ கேமராவை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ரூமோட டோர்கிட்ட கேமராவை வச்சுட்டு அந்த ரூமில் நடக்கிற விஷயங்களையெல்லாம் சாவியோ கேப்சர் பண்ணிகிட்ருக்காரு, ஷூட் பண்ணிகிட்ருக்காரு. சர்பியும் பூஜாவும் ரூம்குள்ளே நின்று அந்த ஸ்பிரிட்ஸ் கூட காண்டாக்ட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க. இஎம்எஃப் பம்பை சிவா ஆன் பண்ண உடனே அந்த மேக்னெட் வேகமாக சுற்ற ஆரம்பிக்குது. இப்போ அந்த ஃபுல் வீட்டுக்குமே அந்த மேக்னெட் சுற்றுற சத்தம் மட்டும்தான் கேட்டுட்ருக்கு, வேறு எந்த சத்தமுமே கேட்கல. இப்போ சர்பி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிவா கிட்ட அந்த டிவைஸோடைய ஸ்பீடை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது மேக்னெட் இன்னும் கொஞ்சம் வேகமாக சுற்றுது. ஸோ தட் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட எனர்ஜி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சர்பி சொல்கிறாரு.
சொல்லிட்டு அங்க இருக்க ஸ்பிரிட்ஸ் கூட கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு. நீங்க யாராச்சும் இருக்கீங்களா? எங்க கூட கான்டாக்ட் பண்ணணும்னு நீங்க விரும்புறீங்களா? உங்களுடைய பிரசன்ஸ வந்து நீங்க எங்களுக்கு வெளிக்காட்டுங்க. இங்க இருக்க எனர்ஜிய வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள உங்கள மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு நீங்க விரும்புனீங்கன்னா, நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சர்பி சொல்றாரு. ஆனா, கொஞ்ச நேரத்துக்கு இவங்களால எதையும் ஃபீல் பண்ணவே முடியல. விசிபிளா இவங்க கண்ணுக்கு எதுவும் தெரியவே இல்ல. ஆனா, அந்த நேரத்துல கேமராவ ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த சாவியோ மட்டும், அந்த கேமராவ போய் கொஞ்சம் குனிஞ்சு உத்து பார்த்துட்டு இருக்காரு. அவரு எதையோ பார்க்குறாரு. அவரால எதையோ உணர்ந்துக்க முடியுது அப்படிங்கிறது அந்த ரூம்ல இருக்க மத்த 3 பேருக்கும் தெரியுது. இவர் நல்லா குனிஞ்சு அந்த கேமராவ பார்த்துட்டு இருக்கும்போது, சர்பி என்ன பண்றாரு, சாவியோவ நோக்கி நடந்து வரும்போது, சாவியோ வந்து எல்லாரும் அவங்கவங்க பொசிஷன்லயே இருங்க. பொசிஷன் சேஞ்ச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைகையிலேயே சொல்லிட்டு, அவர் கேமரா வழியா கூர்ந்து கவனிச்சுட்டே இருக்காரு. இப்படி குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்த சாவியோ இப்ப என்ன பண்றாருன்னா, அவரு வந்து ஒரு க்ரவுச்டு போஸ்டர்ல உட்கார்ந்திருக்காரு. ஹி சாட் ஆன் ஹிஸ் ஹான்ச்சஸ். ஒரு மாதிரி குதிக்கால் மேலே உட்காந்துருக்காரு. பார்க்கறதுக்கு என்னமோ அவர் பேலன்ஸ்டாக உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் திடீர்னு அவர் ஏதோ கீழே உழுவுற மாதிரி அவருக்கு ஆயிடுது. எப்படியாச்சும் பேலன்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த டோரோட ஃப்ரேம் எல்லாம் பிடிச்சி ஹோல்ட் பண்ணிக்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் சாவியோ வலது முடியவே இல்லை. அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அவர் எப்படி விழுந்தாரு? பேலன்ஸ்டாக தானே இருந்தார். யார் அவரை தள்ளி விட்டால் எதுவுமே யாருக்கும் புரியல. அவர் விழுகும்போதே அவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த கேமரா, ட்ரைபாட் எல்லாமே கீழே விழுது. அந்த கேமராவில் வந்து ஒரு மூலையில் வந்து டென்ட்டே ஆயிடுது. அந்த அளவுக்கு அது கீழே விழுந்துருச்சு. இவர் சாவியோ கீழே விழும்போதே சைமல்டேனியஸாக வெளியில் இருக்கிற அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக கூச்சல் போடுறாங்க. ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கிறவங்களுக்கு சர்பி, பூஜா இவங்களுக்கெல்லாம் யாரை பார்க்குறது, என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிறதே புரியல ஒரு செகண்டுக்கு. வெளியில் போய் பார்த்தா அன்கிதாவோட அம்மா வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் உள்ளார அந்த பேய் என்ன பண்ணீங்க? அந்த பேய் இப்போ என் பிள்ளைய பிடிச்சிருச்சு. என் பொண்ணு இனிமேல் பொழைப்பாளானே எனக்கு தெரியலையே, என்னென்னமோ பண்ணுறாளேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்துறாங்க, அழுகுறாங்க, புலம்பிட்டு இருக்காங்க. இவங்க அந்த அன்கிதாவை பார்க்கும்போது தான் தெரியுது, அன்கிதாவுடைய பாடியே அப்படியே நடுங்குது, ஷிவர் ஆகுது. அன்கிதா வந்து ஏதோ முணுமுணுத்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு யாருக்குமே கேட்கல. அவங்க மட்டும் அப்படியே பயத்தில் நடுங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பூஜா வந்து அன்கிதாவோட பக்கத்தில் போய் உட்காந்து கேட்குறாங்க, உனக்கு என்னம்மா ஆச்சு, நீ ஏமா அப்படி நடுங்கிட்டு இருக்க அப்படின்னு அன்கிதாவோட கையை பிடிச்சி கேட்குறாங்க. அதுக்கு அன்கிதா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க, இங்கே தான் இருக்கிறாங்க. அந்த கருப்பு சாரி கட்டியிருக்க ஆன்ட்டி வந்து என்னை கண்டிப்பாக இன்றைக்கி கொண்டுடும். ஏன்னா வெள்ளை சாரி கட்டியிருக்க ஆன்ட்டியால் போராடவே முடியல, அவங்க தோற்று போகிறாங்க, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த பிளாக் சாரி கட்டியிருக்க ஆன்ட்டி தான் ரொம்ப கோவமாக இருக்குது, ஆத்திரமாக இருக்குது. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது, இன்றைக்கி கண்டிப்பாக என்னை கொண்டு அவங்க கூட கூட்டிகிட்டு போயிடுவாங்க, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா வந்து கண்ணில் கண்ணீர் இருந்தால் கூட அது அழுகையாக வெளிவராமல் ஒரு எக்ஸ்ட்ரீம் பயமாக இதுதான் நடக்க போகுது, இதை நான் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாப்பா பேசுகிறத பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. இதெல்லாம் உண்மைதானா அந்த பாப்பா சொல்கிறது அப்படின்ற ஒரு ஃபீலுமே வருது. இப்போ சர்பி வந்து அந்த பாப்பா கையை பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாப்பா நான் பேசுகிறது வந்து அந்த பிளாக் சாரி கட்டின ஆன்ட்டிக்கு கேட்குமா? அந்த ஆன்ட்டியால் என்னைய பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பாப்பா வந்து ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுது. ஆனால் சர்பியோட கண்ணுக்கு எதுவுமே தெரியல. இந்த பாப்பா சொன்ன அந்த மாட்டுக்கொட்டைகிட்ட அந்த 2 ஆன்ட்டியும் வந்துட்டாங்கன்னு அந்த பாப்பா சொல்கிறது சர்பி கண்ணுக்கு பார்த்தா ஒன்றுமே தெரியல. அதனால் இப்போ சர்பி வந்து அந்த பாப்பா கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ கவலைப்படாமல் இருமா, நீ மட்டும் தனியாக அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணல, நானும் உன் கூடயே தான் இருக்கேன், இங்கே இருக்க எல்லாருமே கூட உன் கூட தான் இருக்கோம். நிச்சயமாக உன்னை வந்து அந்த பிளாக் சாரி கட்டியிருக்க ஆன்ட்டி வந்து உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, நான் உனக்கு வந்து உன் கூடயே நான் நிற்கிறேன், நீ வந்து கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவோட கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அங்கே இருக்க ஸ்பிரிட்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, நீ இந்த பாப்பாவை கஷ்டப்படுத்துறது நியாயம் கிடையாது, நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லி உன் கூட இருக்க ஒரு ஆன்மாவே உன்னை தடுக்கும்போது நீ ஏன் இந்த குழந்தைய வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு இப்படி பார்க்குற? இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னுடைய கர்மா தான் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். உன்னால் லிபரேட் ஆகவும் முடியாது, இந்த வேர்ல்டும் உனக்கு சொந்தம் கிடையாது, நீ இங்கேயே இருந்து நிறைய கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்ப. இது எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்பி வந்து அந்த வீட்டை சுற்றி இப்படி பார்க்குறாரு. அப்போ அந்த வீட்டோட லெஃப்ட் கார்னரில் ஒரு ஓப்பன் கிச்சன் ஒன்று இருக்குது. அந்த வீட்டோட ஓப்பன் கிச்சன், அங்கே வந்து அடுப்பு இருக்குது. அந்த அடுப்பு இருக்க ஏரியாவை கையை காட்டி சர்பி என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இங்கே வந்து உனக்கு ஒரு கேட்வேவை ஓப்பன் பண்ணுறேன், ஒரு வெள்ளையான ஒரு கேட்வே. அந்த கேட்வேக்குள்ளார
நான் 3 சொல்லும்போது நீங்க 2 பேருமே அந்த கதவு வழியா போயிருங்க. அப்படி போயிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய சோல் வந்து லிபரேட் ஆயிடும். அப்படி இல்ல அத மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்க இங்கேயே தான் இருப்பீங்க அப்படின்னா, உங்க 2 பேரையுமே நாங்க ட்ராப் பண்ணி வச்சுருவோம். அதனால உங்களால இந்த வேர்ல்ட விட்டு போக முடியாது. வேற யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லி, செர்பி பேசிட்டு, இந்த பாப்பாவோட கைய புடிச்சு கூட்டிக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போறாரு. எவ்வளோ தூரம்னா, அந்த ஓப்பன் கிச்சன் இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்னுக்கிட்டு, இந்த பாப்பா கிட்ட என்ன சொல்றாருன்னா, "உன்னால எல்லாத்தையும் பார்க்க முடியுதா பாப்பா?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த பாப்பாவும் ஆமா அப்படின்னு சொல்லி தலையாட்டுது. செர்பி இப்ப அந்த ஸ்பிரிட்ஸ் கிட்ட, "உங்களுக்கான கேட்வே வந்து இந்த அடுப்பு கிட்ட, இந்த கிச்சன் கிட்ட ஓப்பன் ஆயிடுச்சு. பாருங்க, ஒரு ஒயிட் கேட் ஓப்பனா இருக்கு. 2 பேருமே இப்ப போயிரலாம். நான் 3 சொல்லுவேன். நான் 3 சொல்லும்போது, நீங்க 2 பேரும் அந்த கேட் வழியா போயிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3 அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்றாரு. அதுவரைக்கும் அந்த குட்டி பாப்பா அன்கிதா செர்பியோட கைய புடிச்சுக்கிட்டு, அவரு பின்னாடி அப்படியே ஒளிஞ்சா மாரி, பயந்தா மாரி அப்படியே நடுங்கிக்கிட்டு இது எல்லா விஷுவல்ஸுமே பார்த்துட்டு இருக்கு. அந்த பாப்பாவோட கண்ணுக்கு இது எல்லாமே தெரியுது. செர்பி 3 அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட்ல இருந்து, இந்த பாப்பாவோட பயம் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. அது செர்பியால உணர முடியுது. ஏன்னா, அதுவரை கைய ரொம்ப டைட்டா புடிச்சிட்டு இருந்த பாப்பா, கொஞ்சம் கொஞ்சமா அத வந்து லூஸ் பண்ணுது. செர்பி வந்து பின்னாடி ஒளிஞ்சிட்டு பார்த்துட்டு இருந்த பாப்பா, இப்ப முன்னாடியே வருது. வந்து அது சொல்லுது, "அவங்க போயிட்டாங்க" அப்படின்னு சொல்லுது. செர்பி திருப்பி வந்து கேட்குறாரு, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. "நீ நல்லா பார்த்தியா? அந்த கேட்வேவ பார்த்தியா? அந்த 2 ஸ்பிரிட்ஸும் போனத பார்த்தியா?" அப்படின்னு. "நான் பார்த்தேன்டா, அந்த 2 ஸ்பிரிட்ஸுமே அந்த கேட் வழியா போயிடுச்சு" அப்படின்னு சொல்லி. அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கு மேல ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் உண்மைதானா? எப்படி என் பொண்ணுக்கு எல்லாம் க்யூர் ஆயிருச்சு அப்படின்னும்போது, செர்பி பிரஜாபதி கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, "உங்க பொண்ணு பிடிச்சிருந்த ஆன்மா வந்து போயிடுச்சு. நாளையிலருந்து அந்த பாப்பா வந்து கம்ப்ளீட்டா க்யூர் ஆயிருவா. உங்க வீட்லயே எந்த ஒரு ஆன்மாவும் இல்ல. நாங்க எல்லாத்தையும் விரட்டிட்டோம்." அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே இந்த பாப்பாவ வந்து கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா வந்து வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அவங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த பாப்பா வந்து தூங்கிருது. தூங்குனதுக்கு அப்புறம் பிரஜாபதி செர்பி கிட்ட வந்து கேட்குறாரு, "நீ உண்மைதானா? நீயும் இந்த 2 ஸ்பிரிட்ஸ் எல்லாம் பார்த்தியாப்பா? எங்க வீட்ல பேய் இருந்தத நீங்க ஏதாவது வீடியோவா எடுத்திருக்கீங்களா? நாங்க அத பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரஜாபதி கேட்கும்போது செர்பி என்ன சொல்றாரு அப்படின்னா, "உண்மைய சொல்லணும்னா உங்க வீட்ல எந்த ஒரு ஆன்மாவுமே கிடையாது. உங்க பாப்பாவுக்கு இருந்தது, அன்கிதாவுக்கு இருந்தது ஏதோ சம் மென்டல் இல்னஸ் தான். அத தான் நான் அப்ப வந்து க்யூர் பண்ணியிருக்கேன். என் கண்ணுக்கெல்லாம் எந்த ஒரு ஆன்மாவும் தெரியல. நான் கேட்வேவ ஓப்பன் பண்ணேன்னு சொல்றதும் கூட, இந்த பாப்பாவுக்காக தான் நான் சொன்னேன். உண்மையிலேயே உங்க வீட்ல எந்த ஒரு ஆன்மாவும் இல்ல. நீங்கலாம் பயப்படவே பயப்படாதீங்க. நீங்க நிம்மதியா வாழுங்க. நாளையிலருந்து நீங்க உங்க பொண்ணு வந்து கம்ப்ளீட்டா க்யூர் ஆயிட்டா, நாளையிலருந்து அவ நார்மலா இருப்பா. நீங்களும் ஹேப்பியா லைஃப் லீட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அவங்க வீட்ட விட்டு கிளம்பி, இவங்க ஊருக்கு வந்துடுறாங்க. இவங்க ஊருக்கு வந்து அவங்க ஆஃபீஸ்க்கும் வந்துடுறாங்க. திருப்பி இவங்க ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் பூஜா வந்து செர்பி கிட்ட சண்டை போடுறாங்க. "நீ எப்படி அப்படி சொல்லலாம்? பேயே இல்ல, ஆன்மாக்களே இல்லன்னு நீ எப்படி சொல்லுவ? அப்ப நம்ம ரூம்ல நின்னுட்டு இருக்கும்போது டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சுகிட்டே வந்துச்சு. அதுக்கு மீனிங் என்ன? கிச்சன்ல பாத்திரம் கீழ விழுந்துச்சு. அத நீ என்னன்னு சொல்லுவ? அந்த பொண்ணு 2 ஆன்மாக்கள் இருக்குன்னு சொல்லும்போது, என்னால அந்த வைப்ரேஷன ஃபீல் பண்ண முடிஞ்சது. நீ கூட அந்த நெகட்டிவ் எனர்ஜிய ஃபீல் பண்றேன்னு சொன்னியே! இது எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு பிரஜாபதி கிட்ட உங்க வீட்ல ஆன்மாக்களே இல்லன்னு சொல்லிட்டு வந்தியா? நீ ஏன் அப்படி சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு பூஜா கேட்குறாங்க. அதுக்கு செர்பி என்ன சொல்றாருன்னா, "என்னோட இந்த கேஸ்ல நான் ஹேண்டில் பண்ண இந்த கேஸ்ல என்னால ஆன்மாக்கள் இருக்கு, இல்ல அப்படின்னு சொல்லி கிளியரா என்னால சொல்லவே முடியல. எனக்கு அந்த டவுட் வந்து இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கும் மேல நீ ஒரு விஷயத்த யோசிச்சு பாரு. அந்த வீடு எங்க இருக்குன்னு பாரு. அது ஒரு ஐசோலேட்டட் வீடா இருக்கு. அந்த வீட்ட சுத்தி ஒரு வீடு கூட கிடையாது. அதுவும் இல்லாம பிரஜாபதியோட வீட்ல எல்லாரும் கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நெறைய சின்ன சின்ன குழந்தைங்கலாம் கூட அவங்க வீட்ல இருக்கு. இப்ப பிரஜாபதி கிட்ட போயிட்டு நீங்க ஒரு ஹாண்டட் ஹவுஸ்ல தான் நீங்க இத்தன காலம் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, குடும்பத்துல இருக்க எல்லாரும் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க? அவங்க எதுக்கு ஃபீல் பண்ணணும்? பேய் இருக்கோ இல்லையோ, இல்ல அப்படின்னு சொல்றதுனால அவங்களுக்கு ஹாப்பினஸ் தானே கிடைக்க போகுது. அவங்க நிம்மதியா வாழலாம்ல. அதனால நான் அப்படி சொன்னேன்னு எடுத்துக்கோ" அப்படிங்கிறாரு. இத கேட்டுட்டு பூஜாவும் வந்து கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. "ஓகே, நீ சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு" அப்படின்னு சொல்லி. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே பக்கத்து ரூம்ல இருந்து சாவிய வந்து கத்தி கூப்பிடுறாரு. "சீக்கிரம் வாங்க, வந்து இங்க என்ன இருக்குன்னு பாருங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது எல்லாரும் ஓடி போய் பார்க்குறாங்க. அங்க சாவியோ பிரஜாபதி வீட்ல ஷூட் பண்ண அந்த வீடியோவ திருப்பி போட்டு பார்த்துட்டு இருக்காரு. அதுல பந்து மாரி 2 லைட் பால்ஸ் இருக்கு. அதுல ஒரு பால் வந்து ரொம்ப பிரைட் லைட்டா இருக்கு. இன்னொரு பால் வந்து ஷேடோவா, கருப்பு ஷேடோ மாதிரி ஒரு உருண்டை. இது 2மே ஒண்ண வந்து ஒண்ணு சண்டை போடுற மாரி 2 பாலும் ஒண்ணு ஒண்ணு மோதி முட்டிக்குது. இத பார்க்கும்போது தான் இவங்களுக்கு தெரியுது, பிரஜாபதி வீட்ல அந்த குட்டி பாப்பா அன்கிதா சொன்ன மாதிரியே
2 ஸ்பிரிட்ஸ், ஒரு நல்ல ஸ்பிரிட், ஒரு ஈவில் ஸ்பிரிட் அந்த வீட்ல இருந்திருக்கு அப்படிங்கிறது.